அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக எங்களால் இயன்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தவசு காலத்திலே, மிக முக்கியமான இந்த காலத்திலே ஆன்மீகத்திலே வளர்வதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நல்ல செய்திகளையும் ஆண்டவர் தந்து வருகிறார். இந்த நாட்களிலே, இந்த தவசு காலத்திலே நம்முடைய வாழ்வில் அறைகுவலாக நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காக ஆண்டவர் வசனத்தின் ஊடாக நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை அது செய்து விட்டுத்தான் திரும்பும் என்பதை வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு அரிமத்திய ஊரானான யோசேப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவையின் அருகே நின்றவர்கள், சிலுவையை நோக்கி வந்தவர்கள் அல்லது சிலுவையை சுற்றிலும் நின்றவர்கள் என்று ஏராளமான மக்களை நாம் சொல்ல முடியும். 100 இருந்தார். ஆண்டவரின் தாயாகிய மரியாள் இருந்தார்கள். அதே சமயத்திலே ஆண்டவர் நெருங்கி நேசித்த அந்த அருமையான யோவான் என்கிற சீடன் இருந்தார். அதே சமயத்தில் ஆண்டவரை தூஷித்த அந்த மக்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் நாம் அந்த வேத பகுதிகளிலே வாசித்து அறிகிறோம். இங்கே அரிமத்திய ஊரானான யோசேப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அரிமத்திய ஊரானான யோசேப்பு என்று சொல்லும்போது திருமறையிலே நமக்கு ஏராள யோசேப்புகள் காணப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு காணப்படுகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனார், வளர்ப்பு தகப்பனாராகிய அவர் காணப்படுகிறார். ஆகவே இங்கே நாம் காணப்படுகிறது அரிமத்திய ஊரானான யோசேப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த யோசேப்பை உண்மையாகவே வேறுபடுத்துவதற்காக நற்செய்தியாளர்கள் எழுதும்போது சொல்கிறார்கள், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அரிமத்திய ஊரானான யோசேப்பை குறித்து அநேக வசனங்கள் அங்கே மத்தேயிலே உண்டு. அநேக வசனங்கள் ஒவ்வொரு நற்செய்தி நூல்களிலும் காணப்படுகின்றன. ஆனால் அவைகளெல்லாம் கோர்த்து அதை வாசித்து அதை கவனமாக அதை ஒழுங்குபடுத்தினால் என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் 3 குறிப்புகளை நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தந்தார். முதல் காரியம் என்ன? அந்த அரிமத்திய ஊரானான யோசேப்பு கனம் பொருந்தியவன். ஒரு அவகீர்த்தியான மனிதன் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே கனம் பொருந்திய ஒரு மனிதன். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினாலே வசனம் சொல்கிறது, இவன் கனம் பொருந்தியவன். எப்படிப்பட்ட கனம் பொருந்தியவன் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 7 குறிப்புகள் உண்டு. அவைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அவன் ஒரு சீடன். மத்தேயு 27:59 சொல்கிறது, அவன் ஒரு சீடன். சீடன் யார்? ஆண்டவரை பின்பற்றுகிறவன், ஆண்டவரை போதகராக அவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரை தெய்வமாக அல்லது மேசியாவாக எண்ணுகிறவன், அவரை பின்பற்றுகிறவனுக்கு பேர் சீடன் என்று பொருளாகும். ஒரு ஆண் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு பேர் சீடன். ஒரு பெண் ஏற்றுக்கொள்வாளானால் அவளுக்கு பேர் சீஷி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவனை குறித்த முதல் காரியமான சீடன். இரண்டாவதாக இன்னொரு வசனம் சொல்கிறது, 2வது குறிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் அங்கே 38 என்று எண்ணுகிறேன். அங்கு வேத வசனம் சொல்கிறது, அவன் ஒரு அந்தரங்க சீடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்க சீடனாக அவன் மாறியதற்கு காரணம் என்ன? மனிதர்களுக்கு பயந்ததினாலே. அப்படியானால் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு கனம் பொருந்தியவன், சீடன்.
அவன் அந்தரங்க சீடன். அப்படியானால் தேவ பயமும் உண்டு, மனித பயமும் உண்டு. ரகசியமாக ஆண்டவரை பின்பற்றியவன், வெளிப்படையாக ஆண்டவரை பின்பற்றாதவன் போல அவன் வாழ்ந்தவன். அந்தரங்க சீடர்கள் இந்த நாட்களிலே இந்தியாவில் மாத்திரமல்ல உலகமெங்கும் ஆண்டவருக்காக வாழுகிற அந்தரங்க சீடர்கள் இருக்கிறார்கள். அது இல்லை என்று நான் மறுதலிக்கவில்லை. ஆனால் அதை இருக்கிறார்கள், அதை நான் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். முதலாவது இவன் சீடன், இரண்டாவது அந்தரங்க சீடன். மூன்றாவதாக லூக்கா 23:50 சொல்கிறது. அங்கே மார்க்கு 15:43 சொல்கிறது, இவன் கனம் பொருந்தின ஆலோசனைக்காரன். யூதர்களுடைய அமைப்பிலே அங்கே சனகரின் என்கிற ஒரு சங்கம் உண்டு. அந்த சங்கத்தில் இவன் ஒரு உறுப்பினராக காணப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால் இந்த சனகரி சங்கத்தில் இருக்கிற அந்த மனிதனைத்தான் ஆலோசனைக்காரன், கனம் பொருந்தின ஆலோசனைக்காரன் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, முதலாவது இவன் சீடன், இரண்டாவது அவன் அந்தரங்க சீடன், மூன்றாவது கனம் பொருந்தின ஆலோசனைக்காரன். நான்காவதாக லூக்கா 23:51 சொல்கிறது, யூதர்களுடைய செய்கைக்கும் ஆலோசனைக்கு சம்மதம் தெரிவியாத மனிதன். இயேசுவை விசாரிக்கும்போது யூதர்கள் அல்ல யூத மக்களுடைய சனகரின் சங்கத்தார் செய்த அந்த முடிவுகளுக்கும் செய்கைகளுக்கும் அவன் உடன்படாத அந்த மனிதனாக அவன் காணப்பட்டான். அப்படியானால் அவன் மக்களோடு அநீதி காரியங்களிலே ஒத்துப்போகாத ஒரு மனிதன். ஐந்தாவதாக இந்த கனம் பொருந்திய மனிதனை குறித்து இன்னொரு பொருள் வருகிறது. வேத வசனம் சொல்கிற காரியம், அவன் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆகவே ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆறாவதாக அவன் உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். மனிதரோடு உள்ள காரியங்களிலும் தேவனோடு உள்ள காரியங்களிலும் அவன் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். ஏழாவதாக மார்க் நற்செய்தி நூல் 15:43 சொல்கிறது, ஆண்டவரை வெளிப்படையாய் 3.5 ஆண்டு காலமாய் பின்பற்றின அந்த மக்கள் ஆண்டவரை சிலுவையிலே அடித்து அவரை கொன்ற பொழுது என்ன நடந்தது? இந்த சீடர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் அல்லது கதவை பூட்டி கொண்டார்கள். ஆனால் இந்த ரகசிய சீடன், அந்தரங்க சீடன் அங்கு என்ன வருகிறான் என்றால், மார்க் 15:43 தைரியமாய் வந்து அங்கு சொல்லப்படுகிறது, துணிந்து போய் பிலாத்தினிடத்தில் போய் கேட்கிறான். அப்படியானால் இவனுடைய வாழ்க்கையிலே துணிந்து அவன் தைரியமாய் செயல்பட்டதை காண முடிகிறது. ஆகவே ஒரு காலத்தில் அந்தரங்கமாய் சீடனாய் இருந்தவன் இப்பொழுது தைரிய வெளிப்படையான சீடனாய் மாறிவிட்டான். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஆகவேதான் இவனுடைய இத்தனை குறிப்புகளையும் நாம் காணும் பொழுது இவன் கனம் பொருந்தியவன் என்று சொல்வதற்கு அவன் தகுதியானவன் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் கனம் பொருந்தியவன், ஒரு பெண் கனம் பொருந்தியவள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், அவருடைய வாழ்க்கையின் தன்மைகள், அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள், அவருடைய வாழ்வினுடைய செயல்கள், இவைகள் மூலமாக அதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு மக்கள் தங்களையே தாங்கள் கனம் பொருந்தியவர்கள் என்று அழைத்து கொள்கிறார்கள், அல்லது தங்களை பிறர் கனம் பொருந்தியவர்கள் என்று அழைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஆனால் சத்திய வேத வசனத்திலே அல்லது வேதாகம வாக்கியங்களிலே சொல்லப்படுகிறது, இவன் கனம் பொருந்தியவன். இரண்டாவதாக இவன் கனம் பொருந்தியவன் மாத்திரமல்ல, காத்திருந்தவன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் தாவீதின் கோத்திரத்திலே வருவார் என்று அந்த மேசியாவுக்காக காத்திருந்த ஒரு நம்பிக்கை யூதர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இவனை குறித்து வேதத்திலே இன்னொரு வாக்கியம் வருகிறது. லூக்கா 23:51, மார்க் 15:43 அங்கே வாசிக்கும் பொழுது இவனை குறித்து சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வர அவன் காத்திருந்தவன். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறார். தேவராஜ்யம் வர காத்திருக்கிற அநேக மக்கள் இருந்தார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவரின் ராஜ்யம் வர காத்திருந்த ஒரு மனிதன்.